தேவையில்லாத மத கலவரங்களையும், உப்புச்சப்பில்லாத பிரச்சனைகள அரசியலாக்கியும், முக்கியமான விஷயத்துல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பும் வேலைய பாஜக கடந்த 10 வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கு. இப்ப கூட தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்திக்கிட்டு எரியுதுன்னா, இன்னொரு பக்கம் இப்போ முன்மொழி கொள்கைய பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா, நடைமுறையில் நாம எல்லாருமே பேச வேண்டிய விஷயம், ஒன்றிய அரச சட்டைய புடிச்சு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? மே 2014ஆம் தேதி மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால கச்சா எண்ணெயோடைய விலை ஒரு பேரல் $107 இருந்தது. ஆனா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் நமக்கு பெட்ரோல் 1 லிட்டர் ₹71க்கும், டீசல் 1 லிட்டர் ₹57க்கும் குடுத்துக்கிட்டு இருந்தது. ஆனா கடந்த 6 மாசமா பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெயுடைய விலை வரலாறு காணாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு பேரல் வெறும் $72க்கு வித்துட்டு இருக்கு. அதாவது $107 வித்தது போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட $72க்கு வித்துக்கிட்டு இருக்கு. அப்போ கச்சா எண்ணெயோடைய விலை குறைஞ்சா அந்த லாபம் மக்களுக்கு வந்து சேரணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு பெட்ரோலுக்கு நாம எவ்வளவு குடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா? 1 லிட்டருக்கு ₹107.41 குடுத்துட்டு இருக்கோம். டீசல் 1 லிட்டருக்கு ₹95.65 நாம குடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த லாபம் எல்லாம் யாருக்கு போகுது? இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களுக்கும், கார்ப்பரேட்டுகளும் போய் சேருது. அவங்க எண்ணெய சுத்திகரிச்சு, அதை மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி, அதுல கோடிக்கணக்குல லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம இன்னும் பெட்ரோல், டீசலுக்கு நம்ம கையில இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற காச நாம செலவு பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு ஒன்றிய அரசுடைய சட்டைய புடிச்சு இதெல்லாம் பத்தி கேள்வி கேட்க போறீங்க? இதெல்லாம் கேட்கக் கூடாதுங்கிறதுக்காக தான் திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள கொண்டு வந்து நம்ம கவனத்த திசை திருப்ப முயற்சி பண்றாங்க.